ஆறாவது நாட்டளவுக்கு இப்படி நாட்டிட்டு இந்த காலை கொண்டு வந்து இங்க குத்துறமல்ல, அஞ்சாவதுக்கு குத்துறையில என்ன, அஞ்சாவதுக்கு இதுல வச்சு தட்டுறாது. டெய் யும் ட ட டெய். இது அஞ்சாவது சென்டர்ல வைக்கணும். ஓகே, இப்படி திருப்பி தட்டணும் என்ன, இப்படி 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 தட்டினா இந்த முழங்கால பாருங்க, இந்த முழங்கால் இப்படி வரும். இப்படி வரக்கூடாது, முழங்கால் நல்லா விரிச்சிருக்கும். குட்டி குட்டியா பிடிச்சா இன்னும் குட்டி குட்டியா தெரிவா. அப்ப நல்லா விரிச்சு பிடிக்கணும். இந்த கையோட மேல பாக்குறது, கண் மேல பார்த்து தட்டும் போது இங்க டெய் யும் தாம், தாமுக்கு நேரம் பார்த்துருவோம். டெய் யும் தாம், கை வரக்கூடாது, கண் மட்டும். இப்படி அண்ணாந்து கையை பார்க்க கூடாது, மேல பார்த்துட்டு நேரம் பார்ப்போம். பின்னு கிடக்கணும் கைய. நான் சொல்றது விளங்குத பிள்ளைக்கு? அப்படி பார்ப்போமோ, கையும் காலும் கண்ணும் எல்லாம். ஆறாவது நாட்டளவுக்கு இப்படி நாட்டிட்டு இந்த காலை கொண்டு வந்து இங்க குத்துறமல்ல, அஞ்சாவதுக்கு குத்துறையில என்ன, அஞ்சாவதுக்கு இதுல வச்சு தட்டுறாது. டெய் யும் ட ட டெய். இது அஞ்சாவது சென்டர்ல வைக்கணும். ஓகே, இப்படி திருப்பி தட்டணும் என்ன, இப்படி 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 தட்டினா இந்த முழங்கால பாருங்க, இந்த முழங்கால் இப்படி வரும். இப்படி வரக்கூடாது, முழங்கால் நல்லா விரிச்சிருக்கும். குட்டி குட்டியா பிடிச்சா இன்னும் குட்டி குட்டியா தெரிவா. அப்ப நல்லா விரிச்சு பிடிக்கணும். இந்த கையோட மேல பாக்குறது, கண் மேல பார்த்து தட்டும் போது இங்க டெய் யும் தாம், தாமுக்கு நேரம் பார்த்துருவோம். டெய் யும் தாம், கை வரக்கூடாது, கண் மட்டும். இப்படி அண்ணாந்து கையை பார்க்க கூடாது, மேல பார்த்துட்டு நேரம் பார்ப்போம். பின்னு கிடக்கணும் கைய. நான் சொல்றது விளங்குத பிள்ளைக்கு? அப்படி பார்ப்போமோ, கையும் காலும் கண்ணும் எல்லாம். ஆறாவது நாட்டளவுக்கு இப்படி நாட்டிட்டு இந்த காலை கொண்டு வந்து இங்க குத்துறமல்ல, அஞ்சாவதுக்கு குத்துறையில என்ன, அஞ்சாவதுக்கு இதுல வச்சு தட்டுறாது. டெய் யும் ட ட டெய். இது அஞ்சாவது சென்டர்ல வைக்கணும். ஓகே, இப்படி திருப்பி தட்டணும் என்ன, இப்படி 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 தட்டினா இந்த முழங்கால பாருங்க, இந்த முழங்கால் இப்படி வரும். இப்படி வரக்கூடாது, முழங்கால் நல்லா விரிச்சிருக்கும். குட்டி குட்டியா பிடிச்சா இன்னும் குட்டி குட்டியா தெரிவா. அப்ப நல்லா விரிச்சு பிடிக்கணும். இந்த கையோட மேல பாக்குறது, கண் மேல பார்த்து தட்டும் போது இங்க டெய் யும் தாம், தாமுக்கு நேரம் பார்த்துருவோம். டெய் யும் தாம், கை வரக்கூடாது, கண் மட்டும். இப்படி அண்ணாந்து கையை பார்க்க கூடாது, மேல பார்த்துட்டு நேரம் பார்ப்போம். பின்னு கிடக்கணும் கைய. நான் சொல்றது விளங்குத பிள்ளைக்கு? அப்படி பார்ப்போமோ, கையும் காலும் கண்ணும் எல்லாம்.